الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان ودعا بدعوتهم إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الذين استجابوا لله والرسول من بعد ما أصابهم القرح للذين أحسنوا منهم واتقوا أجر عظيم. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக இறுதி 10 நாட்களில் முன் சென்ற வாழ்க்கை வரலாற்று சம்பவங்களை பார்த்து வருகிறோம். அதிலே நம்முடைய தொடரிலே சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்த்து வருகிறோம். இதுவரை 2 சஹாபாக்களுடைய வரலாற்றை பார்த்துருக்கிறோம். முதலாவது பார்த்தது யார்? ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது உமைர் பின் வஹப். மாஷா அல்லாஹ். இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி பேரை சொல்கிறதுக்கு முன்னால் கேள்வியாக கேட்குறேன், இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடியவங்களுக்கு பரிசு. அதாவது இந்த சஹாபி பொறுத்தவரையில் நபி அவர்களுக்கு மிக நெருக்கமான சொந்தக்காரர் இந்த சஹாபி. மிக மிக நெருக்கமானவர், சொந்தக்காரர். இவருடைய தாயின் பெயர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. தாயின் பெயர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. யாரும் தெரிஞ்சா? இல்லை. அடுத்த குழு கொடுக்கடா, கொடுத்தா கண்டுபிடிச்சிருங்க. சஃபி அது சொல்ல மாட்டேன். இல்லை. யாரு பேரு? தெளிவாக சொல்லணும். அவருடைய 2 மகன்களுடைய பெயர் மட்டும் சொல்றேன். அப்துல்லா வ உர்வா. அப்துல்லா ஒரு மகன், இன்னொரு மகன் பேர் உர்வா. இது ரொம்ப நெருக்கம். சஃபியான்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேல நெருக்கம் அப்படின்னு சொன்னா அப்துல்லா உர்வா. உர்வத்தி புனு உர்வா. இப்போ யார் இந்த சஹாபி? யார் இந்த சஹாபி? பேர் என்னது? இது அந்த சஹாபியுடைய பசங்க பேர் வந்து அப்துல்லா உர்வா. மாஷா அல்லாஹ். அப்துல்லா இப்னு இவர் சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட்டு. யார் இவர்? சஃபீக் பை சொல்லிட்டார். அதாவது இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற சஹாபி யாருன்னு சொன்னா ஜுபைர் இப்னுல் அவ்வாம். ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தான் பார்க்க இருக்கோம். இவருடைய முழு பெயர் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் பின் ஹுவைலித் இப்னு அஸத் இப்னு அப்துல் உஸ்ஸா இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரா இப்னு கஅப் இப்னு லுஐ அல் கர்ஷி அல் அஸதி. இவருடைய முழு பெயர் லுஐ என்கின்ற நபரின் வரைக்கும் செல்கிறது. கர்ஷி அல் அஸதி என்கின்ற கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானுடைய முடிவில் ஒரு கேள்வி கேட்கப்படும். அதில் பதில் சொல்கிறவங்களுக்கும் பரிசு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சஹாபியை குறித்து நாம் சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருங்கிய சொந்தக்காரர், வாட்ட சாட்டமான ஒரு மனிதர், மிக பெரும் ஒரு வீரர். அவருடைய போர் சாகசங்கள் திறமைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மிக கடுமையான முறையிலே போர் புரியக்கூடியவராக இருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் எதிரிகள் இவரை கண்டாலே பயப்படக்கூடிய அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களையெல்லாம் எப்படி எதிரிகள் கண்டால் பயப்படுவார்களோ அதே போன்று போரில் நின்று வந்து விட்டால் மிக கடுமையான முறையிலே போர் புரியக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்திருக்கிறார். அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் பின்னால் நம்ம பார்ப்போம். இவருடைய பிறப்பு குறித்தான செய்திகள் இடம்பெறவில்லை. மாறாக இவர்
ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு இவர் இறந்து போகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். இவருடைய தாயினுடைய பெயர் சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப். நன்றாக கவனிச்சு கொள்ளணும், பேரெல்லாம் நன்றாக கவனிச்சு கொண்டுக்கோங்க. சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப் யாரு இவங்க? அதாவது இந்த சஹாபியுடைய தாயார், ஜுபைர் அவ்வாம் ரலியல்லாஹுடைய தாயார். இவருடைய தந்தை பெயர் என்னன்னு சொன்னா அவ்வாம் பின் ஹுவைலித். அவ்வாம் பின், இது யாரு தந்தை? மாஷா அல்லாஹ், பின்னால் சொல்றேன். அடுத்து மூன்றாவதாக இவனுடைய மனைவி பெயர் அஸ்மா பின் அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய மனைவி பெயர், நிறைய மனைவி இருக்கிறாங்க, அதுல ஒரு மனைவி பேர் அஸ்மா பின் அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுமா. 4 மனைவி தான், அதுதான் சொல்றேன். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 3 வழி சொன்னமா இல்லையா? ஒன்று சஃபியா பின் அப்துல் முத்தலிப், இரண்டாவது அவ்வாம் பின் ஹுவைலித், மூன்றாவது அஸ்மா பின் அபி பக்கர். இந்த 3 வழிகளிலும் நபி அவர்களுக்கு என்னது? நெருங்கிய சொந்தக்காரர். சஃபியா பின் அப்துல் முத்தலிப் யாரு? தாய். நபி அவர்களுக்கு யாரு? மாமி. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையினுடைய சகோதரி. அவங்க தான் யார்? சஃபியா பின் அப்துல் முத்தலிப். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வழியில் என்னது? சொந்தக்காரராக இருக்க ஒரு வழி. ரெண்டாவதாக அவ்வாம் பின் ஹுவைலித் யாருன்னு சொன்னா ஹதீஜா ரலியல்லாஹு இருக்கிறாங்க இல்லையா? ஹதீஜா ரலியல்லாஹு பேர் என்ன? ஹதீஜா பின் ஹுவைலித். இவர் அவ்வாம் பின் ஹுவைலித். இவங்க இருவர் யாரு? சகோதர சகோதரிகள். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள். இந்த அடிப்படை என்னது? சொந்தக்காரராக. மூன்றாவது அவருடைய மனைவி அஸ்மா பின் அபி பக்கர். நபி அவர்களுக்கு இவங்க எப்படி சொந்தக்காரங்கிறாங்கன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரி என்ற அடிப்படையில் 3 நிலைகளில் நபி அவர்களுக்கு மிக நெருங்கிய சொந்தக்காரராக இருக்கிறார். இதை நம்ம அப்படியே நினைவில் வைக்கணும் அவசியம் கிடையாது. மாறாக நபி அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். யாரு? இந்த ஜுபைர் அவ்வாம் நபி அவர்களுக்கு மிகவும் நெருங்கியவர் என்ற செய்தியை மட்டும் நம் மனதில் பதிய வைத்துக் கொண்டால் போதும். அதே போல அவருடைய தாய் தந்தையர்கள், அவருடைய மனைவி, அதாவது 4-5 மனைவி என்று சொல்றாங்க. அதுல அஸ்மா பின் அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் தான் பிரபலமானவங்களா இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமான, அதாவது 18 குழந்தைகள், அதாவது 9 ஆண் குழந்தை 9 பெண் குழந்தை என்பதாக சொல்லப்படுகிறது. அது தெளிவான ஆதாரம் இல்லை. மிக முக்கியமான குழந்தைகள், ஆண் பிள்ளைகள் என்று சொன்னால் அப்துல்லா இப்னு ஜுபைர், உர்வத் இப்னு ஜுபைர். 2 பேர் நல்ல ஞாபகம் வச்சிருக்கணும். இந்த 2 நபர்களுமே வரலாற்று சம்பவங்களில் அதிகமாக இடம்பெறக்கூடியவர்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் எடுத்துக்கொண்டால் ஆட்சி அதிகாரங்களில் அவரை பற்றி புகழ்ந்து பேசலாம், பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு மிக பெரும் வரலாற்று சம்பவங்களுக்கு உரித்தானவர் தான் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர். உர்வத் இப்னு ஜுபைர் யாருன்னு சொன்னா அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறார். தன்னுடைய தந்தையிடமிருந்து ஏராளமான ஹதீஸ்களை கேட்டு 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 அறிவித்த ஒரு சஹாபி உர்வத் இப்னு ஜுபைர். இந்த வரலாற்று சம்பவங்களிலேயே அதிகமாக உர்வத் இப்னு ஜுபைர் வருவார். அந்த அடிப்படையில் இந்த 2 பிள்ளைகளை ஞாபகம் வச்சோம், சரிங்களா? ஒன்று அப்துல்லா இப்னு ஜுபைர், ரெண்டாவது உர்வத் இப்னு ஜுபைர். இவர் இஸ்லாத்தை எப்போ ஏற்றுக்கொள்றாருன்னு சொன்னா 13 அல்லது 15 வயதில் ஏற்றுக்கொள்றார். யாருடைய கையில? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய கையால் என்ன செய்கிறார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். 2 ஹிஜ்ரத்தையும் செய்த நபித்தோழர். 2 ஹிஜ்ரத்தையும் செய்த நபித்தோழர். இவருடைய வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய தந்தை மரணித்து விடுறாங்க. சின்ன வயசுல இருக்கும் பொழுதே தந்தை மரணித்து விடுகிறார். அவ்வாம் பின், தந்தை யார்? அவ்வாம் பின் ஹுவைலித். தந்தையுடைய பெயர் அவ்வாம் பின் ஹுவைலித். ஹதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரர் தானே. ஹதீஜா பின் ஹுவைலித் பின் ஹுவைலித் எப்படி சொல்றோமோ அதே போல அவ்வாம் பின் ஹுவைலித். இவர் இறந்து விடுகின்றார். தாயினுடைய வளர்ப்பில் தான் வளர்றார். தாயினுடைய வளர்ப்பில் தான் வளர்கிறார். தாய் யாரு? சஃபியா பின் அப்துல் முத்தலிப். அபிபக்கர் இல்ல, அஸ்மா பின் அபிபக்கர், அது மனைவி. அப்போ சஃபியா பின் அப்துல் முத்தலிப் இவங்க தான் வளர்க்கிறாங்க. எப்படி வளர்க்குறாங்கன்னு சொன்னா இவருடைய வீரத்துக்கும் துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் வலிமைக்கும் காரணமே யார் தான்? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அவருடைய தாய் தான் இவர்களை வலிமையாக வளர்க்கிறார்கள், வீரமிக்கவர்களாக வளர்க்கிறாங்க. எந்த அளவுக்கு வீரமிக்கவர் என்பதை பின்னால் நம்ம பார்ப்போம். அதாவது சொல்றாங்க, உர்வத் இப்னு ஜுபைர் சொல்றார், சொன்னமா இல்லையா? உர்வத் இப்னு ஜுபைர் யாரு? மகன். ஹதீஸ்கள் அதிகமாக அறிவிச்சார், சொன்னமா இல்லையா? அவர் சொல்கிறார், கான ஜுபைரு தவீலன் தஹுத்து ரிஜ்லாஹுல் அர்த இதா ரகிப தாப்பா. அவர் அதாவது நீண்ட புஜமுடையவராக, ரொம்ப வீரமிக்கவராக, வாட்ட சாட்டமான மனிதராக இருப்பார். தஹுத்து ரிஜ்லாஹுல் அர்த இதா ரகிப தாப்பா. அவர் தன்னுடைய கால் தடத்தை அவர் அப்படி நடக்கும் பொழுது அந்த தடம்
மிக பெரும் ஒரு மிருகம் நடந்து போனால் எப்படி இருக்குமோ அதே போன்றுள்ள ஒரு காலாக அவருடைய கால் மிக பெரியதாக இருந்தது என்பதாக சொல்லிவிட்டு வகானத் உம்முஹு சஃபியா ததுரிபுஹு தர்பன் ஷதீதா, சிறிய பிராயத்தில் இருக்கும் பொழுது சஃபியா ரதி அவர்கள் கடுமையாக அடிப்பார்களாம். ஏதாவது தவறு செஞ்சுட்டா அல்லது ஏதாவது கோழைத்தனமாக நடந்து விட்டால் அடிப்பார்கள். ஓஹோ யத்தீம், அவர் அனாதையாக இருக்கிறார், அப்படி இருக்கும் பொழுதும் கூட அவங்க அடிப்பாங்க. ஃபகீலலாக, அவருக்கு சொல்லப்படும் கத்தல்திஹி அஹ்லத்திஹி ஃபகாலத், நீ அவனை கொன்று அவனை அழிச்சிரு என்று மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அவரை போட்டு அடிப்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், இன்னமா அத்ரிபுஹு லிகை யதிப்ப வ யஜுர்ரல் ஜைஸதல் ஜலப், அவர் போர்க்களத்தில் நிற்கும் பொழுது ஒரு பொழுதும் புறமுதுகிட்டு ஓடிவிடக்கூடாது, அவர் கோழைத்தனத்தோடு விரண்டு ஓடிவிடக்கூடாது, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் தாக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவனை இப்படி அடித்து வளர்க்கிறேன், எவ்வளவு அடி வாங்கினாலும் நெஞ்சை நிமிர்த்து அவன் போர் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவனை நான் அடித்து வளர்க்கிறேன் என்று சொல்லி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட வீரமிக்க ஒரு மனிதராக வளர்கிறார். சஃபியா ரலியல்லாஹுடைய வீரமிக்க செயல் ஒன்று இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தியாக இருந்தாலும், அகல் யுத்தம் நமக்கெல்லாம் தெரியுமா இல்லையா? அஹ்ஸாபுடைய யுத்தம், அதாவது யூதர்கள் மிக கடுமையான முறையில் ஏமாற்றிய ஒரு யுத்தம். அகல் போருக்கு அர்த்தம் என்ன? அகல் போர்னா என்னது? அது ஏன் அப்படி பேர் வந்துச்சு? குழிய தோண்டினதுனால, அகல் தோண்டினதுனால தான் அதுக்கு அகல் என்று பெயர் வந்தது. இதற்கு இன்னொரு பெயர் இருக்கு, ஹந்தக் தான் அரபில. அகலுடைய அரபியுடைய மொழிபெயர்ப்பு தான் ஹந்தக். இன்னொரு பெயர் இருக்கு அஹ்ஸாப். மாஷா அல்லாஹ், அஹ்ஸாப் என்ற இன்னொரு பெயரும் இருக்கு. இது வருவதற்கான காரணம் என்ன? அஹ்ஸாப் என்று பெயர் வைப்பதற்கான காரணம் என்ன? சுத்துனாங்கன்றதுக்காக கிடையாது, ஓரளவு கரெக்ட் தான். அதாவது பெரும் கூட்டம், அதாவது சாதாரணமாக ஒரு குழுவிலேருந்து வரல, அதாவது யூதர்கள்லேருந்து பல கூட்டத்திலிருந்து வந்தாங்க. பனு நதீர், பனு ஹத்ஃபான், பனு அசத், இப்படி அந்த யூதர்கள் குழு இருக்குதா இல்லையா, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் இந்த முஸ்லிம்கள் எதிர்ப்பதற்காக வந்தார்கள். அதே போல குறைஷிகளும் இவர்கள் எதிர்ப்பதற்காக மொத்தம் 10,000 நபர்கள் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக வந்தார்கள். அந்த ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா, எல்லா இடத்துலையும் சேர்ந்த ஒரு கூட்டம். அஹ்ஸாப்னா கூட்டங்கள் அர்த்தம். அதாவது ஒரே குழுவா வராம பல பகுதிகளிலிருந்து என்ன செஞ்சாங்க, போருக்கு வந்தார்கள் எதிரி கூட்டம். அதே நேரத்தில் உள்ளே ஒரு கூட்டம் இருந்துச்சு, முஸ்லிம்கள் இடத்துல வாக்குறுதி அளித்து நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டோம், உங்களோடு போர் எதுவுமே செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் பேர் என்னது? மாஷா அல்லாஹ், பனு குறைதா என்ற ஒரு யூத கூட்டம் மதீனாவிற்குள்ளாக இருந்து கொண்டு நபி அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டோம், உங்களை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்று சொல்லி கொண்டு உள்ளே இருந்தே ஏமாற்றிய ஒரு கூட்டம் தான் பனு குறைதா. இவர்கள் உள்ளே இருந்து என்ன செய்யறாங்க, வேவு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மற்ற எல்லா கூட்டங்களும் வெளியே இருந்து என்ன செய்யறாங்க, எதிர தாக்குவதற்காக வருகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த சமயத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோட்டையில பெண்களையும் குழந்தைகளையும் பெரியோர்களையும் வைத்து விட்டு இவர்கள் எல்லாம், அதாவது மதீனாவுடைய சுற்றுப்புறங்கள் இருக்குதா இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அங்கதான் போர் அகல் தோண்டப்பட்டு அங்கே போர் நடப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், எதிரிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டளை தான் உள்ள இருந்த பனு குறைதா இருக்கிறாங்களா இல்லையா, உள்ள யூத கூட்டம் இருந்துச்சா இல்லையா, அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கோட்டைக்குள் இருந்த அந்த பெரியவர்களை, சிறுவர்களை, பெண்களை அடித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க, ஒரு ஆள் அனுப்புறாங்க. மேல கோட்டையில் இருக்கிறாங்க எல்லாரும். ஆள் அனுப்பும் பொழுது இவன் மேலே ஏறி வருகிறான், உளவு பார்த்து கொண்டே வருகிறான். இதை யார் பார்க்குறாங்கன்னு சொன்னா, அங்க இருந்த சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து விடுகின்றார்கள். சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து விடுகின்றார்கள். நபி அவர்கள் அந்த யூத கூட்டம் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, மேல ஆண்கள் யாரும் இல்லை, எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம், எல்லாத்தையும் கைதிகளா பிடிச்சிடலாம் என்ற எண்ணத்துல தான் அனுப்பிவிட்டாங்க. இவங்க இந்த யூதனும் மேல போறான், போய் இப்படி சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து விடுகின்றார். பார்த்த உடனே என்ன செய்யறாங்க, உடனே ஹஸ்ஸான் பின் தாபித் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க, பாதுகாவலுக்காக வச்சிருக்கிறான். அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இப்படி ஒருவன் வந்துட்டான், ஒரு யூதன் வந்து விட்டான், அவன் என்ன செய்யறது என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு வயதாகி விட்டது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவன் அப்படி விட்டுருங்க, ஏன்னா உளவு பார்க்க வந்திருக்கிறான், அவன் அப்படி போனாலும் போயிடுவான் என்பதாக இவர் நினைச்சாரு, அப்படி விட்டுறார். இவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல, யாரு, சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க என்ன செய்றாங்க, தைரியமிக்க பெண்மணி, வீரமிக்க பெண்மணி என்பதற்கான அடையாளமாக அங்க கடந்த ஒரு கட்டை எடுக்கிறான். எடுத்துக்கொண்டு அந்த வீரன், அவன் எவ்வளவு பெரிய வீரன் என்பது தெரியல, அது யூத குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூதன், வீரனாக இருக்கக்கூடியவன் மேலே வந்து விடுகின்றான். ஒரு ஆண் என்ற பயம் இல்லாமல்
என்ன செய்கின்றார்கள், அவனை பின்தொடர்ந்தே போய் ஒரே போடாக போடுகின்றார்கள். அவன் மரணித்து அப்படியே கீழே விழுகின்றான். அந்த கோட்டையிலிருந்து மொத்தமாக கீழே விழுறான். கீழே நின்று கொண்டிருந்த அந்த யூதர்கள்லாம் பார்த்து கொண்டு, மேலே ஏதோ ஒரு கூட்டம் பாதுகாப்பதற்காக இருக்கிறது, நாம் இங்கே இருக்கக்கூடாது, ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி கீழே இருந்து எல்லோரும் ஓடிவிட்டார்கள். ஆனால் மேலே யாரும் கிடையாது. அடித்தது யார் என்று சொன்னால் இந்த சஃபியா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அளவுக்கு வீரமிக்க பெண்மணியாக அந்த போர்க்களத்திலே அவருடைய செயல்பாடுகள் இருந்தது என்பதை வரலாற்று சம்பவம் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த அளவுக்கு வீரமிக்க பெண்மணி தான் தன்னுடைய மகனை வளர்க்கிறார்கள். அந்த மகன் எப்படி வீரமிக்கவராக இருப்பார் என்பதை புரிந்து கொள்ளணும். அவருடைய போர் சம்பவங்கள் நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அவருடைய திறமையும் அவருடைய தேர்ச்சியும் அவருடைய நுணுக்கமும் வலிமையும் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு முன்னால் இவருக்கான சில சிறப்புகள் இருக்கிறது. நபி அவர்கள் இவருக்கு என்று சொன்ன ஒரு சில சிறப்புகள், அதாவது இவருக்கான முதலாவது சிறப்பு என்னன்னு சொன்னா, முதலில் வாளை ஏந்தியவர் என்கின்ற சிறப்பு இவருக்கு இருக்கு. முதலாக வாளை ஏந்தியவர். எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு முறை இவர் சிறிய பிரயாத்தில் இருக்கிறார், சிறிய வயதில் இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாட்கள் தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவுகிறது. அதாவது மரணித்து விட்டார்கள் இல்லை, கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி ஒரு வதந்தி பரவி கொண்டே இருக்கிறது. இவருடைய காதுக்கு வருகிறது. யாருடைய காதுக்கு? இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதுக்கு வருகிறது. சிறிய வயதுடையவராக இருக்கிறார். இவருக்கு காதுக்கு வந்தோட மிக பெரும் கோபம் அடைகிறார். கோபம் அடைந்து வாளை ஏந்தி கொண்டு போறார். பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் எடுத்தாப்புல பார்க்கிறார். வதந்தி பரவிட்டது. இவருக்கு உண்மையை நினைச்சு என்ன செய்யறாரு, கோபத்தோடு எழுந்து போகிறார். போன போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே வருகின்றார்கள். கேட்கிறார்கள், மாஷா யா ஜுபைர், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் வாழை தூக்கிட்டு போற என்பதாக கேட்கும்போது சொல்கிறார், சமிஅத்து அன்னக குத்தில், நீங்கள் கொலை செய்யப்பட்டு விட்டீர்கள் என்பதாக எனக்கு செய்தி வந்ததே, நீங்கள் உயிரோடையா இருக்கிறீர்கள் என்பதை கேட்கும் பொழுது, சரிப்பா, ஃபமா குன்து சானியன், இப்போ என்ன செய்ய போற, நான் கொலை செய்யப்பட்டு விட்டால் இப்போ நீ என்ன செய்ய போற, அரத்து வல்லாஹி அன் நஸ்தஅரிதஹு மக்கா, யார் கொலை செய்தார் என்பதை தெரிந்திருந்தால் அவருடைய தலையை நான் சீவி இருப்பேன் என்று சொல்லி நபி அவர்களை சொல்லும் பொழுது, ஃபதஆ லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகைர், அவருக்காக நன்மையை கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள் என்ற சம்பவத்தை பார்க்கிறோம். இதனால் இவருக்கு வரலாற்று செய்தியில் முதலாக வாளை ஏந்தியவர் என்கின்ற அந்த சிறப்பை கொடுக்கிறார்கள். சிந்தித்து பார்க்கணும், நபி அவர்கள் மீதுள்ள அந்த நேசமும் பாசமும் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் இருந்திருந்தால், நபி அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று தெரிந்த மாத்திரத்தில் சிறிய வயதாக இருந்தாலும் பயப்படாமல் அஞ்சாமல் வீரத்தோடு அந்த வாளை ஏந்தி கொண்டு சென்றார் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். இது யாருடைய வீரம்? தன்னுடைய தாயை கொடுத்த வீரமாக இருக்கிறது. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்பதற்குண்டான மிகப்பெரும் ஒரு அடையாளம். ஈமானி உறுதியோடு தவக்குலோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை சரியான முறையில் கற்றுக் கொடுத்தவர்கள் சஃபியா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹா. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இவர் கொண்டிருக்கிறார் என்பதை வழங்கிக்கொள்ளும். இரண்டாவது சிறப்பு என்னன்னு சொன்னா, இவருக்கு ஹவாரி அர் ரசூல் என்கின்ற ஒரு சிறப்பு இருக்கிறது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹவாரி அர் ரசூல், நபி அவர்கள் கொடுத்த ஒரு பட்டம். ஹவாரி அர் ரசூல் கொடுத்தாங்க பட்டம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இல்ல, எப்படி? ரகசிய தோழர், அதாவது என்னுடைய ரகசிய தோழர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, அதே அகல் யுத்தம் இருக்குதா இல்லையா, அஹ்ஸாபுடைய யுத்தம். அஹ்ஸாபுடைய யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பல கூட்டங்கள் வந்துச்சு சொன்னோமா. உள்ள ஒரு கூட்டம் இருந்துச்சு, பனு குறைலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்திடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மை தீனி பி ஹபரில் கௌமி யௌமில் அஹ்ஸாப், அஹ்ஸாபுடைய நாள்ல அந்த கூட்டத்திடத்திலே சென்று உளவு பார்த்து வருபவர் யார், அந்த இடத்துல சென்று யார் உளவு பார்த்து வருபவர் என்று கேட்கும் பொழுது, கால ஜுபைர் அன, நான் போகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். சாதாரண விஷயம் கிடையாது. உளவு பார்த்து விட்டு வருவது என்பது மிக கடுமையான ஒரு விஷயம். கொல்லப்படலாம் அல்லது எது வேண்டுமானாலும் ஆகலாம். அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்கின்றார், நான் போகிறேன் என்பதா சொல்றார். இரண்டாவது வாட்டியும் கேட்கிறாங்க, அப்போ நான் போறேன்றார். மூணாவது வாட்டியும் கேட்கிறாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், இன்னலி குல்லி நபியின் ஹவாரியன் வ ஹவாரியர் ரசூல், ஹவாரிய அஸ்-ஜுபைர், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு ரகசிய தோழர்கள் இருப்பார்கள். என்னுடைய ரகசிய தோழர் இந்த ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு ரிவாயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு இவர் சென்று வந்ததற்காக
ஃபலம்மா ரஜஅது ஜமஅலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிதாக அபி வ உம்மி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை செய்ததற்காக அவருக்காக சொன்னார்கள், என் தந்தையும் என் தாயும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இவருக்கு இருக்கிறது. அப்போ ஹவாரி ரசூல் என்ற இந்த பட்டத்திற்கு சொந்தக்காரர் யாரு? ஜுபைர் இப்னு அவ்வாம். இந்த வரலாற்று செய்தியை மறந்து விடக்கூடாது. இந்த வரலாற்று சம்பவங்களிலே ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சில பெயர்கள் இருக்கும், தனிப்பட்ட பிறர் பெயர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு படுத்தி சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பெயர்களை நாம் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். அது யாருக்கு சொன்னார்கள் என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ ஜுபைர் அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் நபி அவர்கள் என்ன பெயர் வச்சாங்க? ஹவாரி அர் ரசூல், அதாவது என்னுடைய ரகசிய தோழர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, உஹதுடைய போர்க்களம் மிக முக்கியமான வரலாற்று செய்திகளில் இடம்பெறக்கூடிய ஒரு போர்க்களம் என்று சொன்னால் உஹதுடைய போர்க்களம். அப்படிதான் இல்லையா? முஸ்லிம்களுக்கு கடுமையான தோல்வி ஏற்பட்டது. நபி அவர்கள் சொன்ன அந்த பேச்சை மீறி கீழே இறங்கியதின் காரணமாக கடுமையான தோல்வியை தழுவினார்கள் முஸ்லிம்கள். அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான வேதனை கொடுக்கப்படுகிறது. எதிரிகள் அடிக்கிறார்கள், நபி அவர்கள் கடுமையான முறையில் சோதிக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி அவர்கள் முகத்தில் போட்டிருந்த அந்த கவசம் இருக்கும் பொழுதே, அந்த கவசம் முகத்தில் இருக்கும் பொழுதே உடைந்து தெரித்தது என்பதை பார்க்கிறோம். நபி அவருடைய முகங்கள் எல்லாம் காயமானது. அவருடைய கீழ் தாடையில் இருக்கக்கூடிய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பற்கள் தெரித்து விழுந்தது. அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலிருந்து இரத்தங்கள் கசிந்து கொண்டே இருந்தது. இந்த அளவுக்கு என்று சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தண்ணீரை கொண்டு கழுகி கொண்டே இருக்கிறார்கள், மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக ஒரு பாயை எடுத்து அதை இருத்தி அதனுடைய சாம்பலை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் வைத்தார்கள் என்கின்ற அளவிற்கு நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த போர் மிக கடுமையானதாக இருந்தது முஸ்லிம்களுக்கு. அதில் 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அதே போல நிறைய சஹாபாக்கள் பாதுகாத்து நின்றார்களா இல்லையா? அதில் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய உடலையே கேடயமாக வைத்தார்கள். தன்னுடைய உயிரையும் துச்சமாக கருதி எல்லா சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடயமாக நின்று தங்களுடைய உயிரை ஒரு பொழுதும் அணுவளவும் கூட பெரிதாக நினைக்காமல் நபி அவர்களை காப்பாற்ற வேண்டும், நபி அவருடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக எல்லோரும் முயற்சி செய்தார்கள். அதிலே ஒருவர் யார் என்று சொன்னால் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் மிக கடுமையான முறையில் முயற்சி செய்தார். இப்படிப்பட்ட நிலையில அந்த குறைஷி கூட்டத்தார்கள், அந்த எதிரி கூட்டத்தார்கள் சென்று விட்டார்கள். போகும்பொழுது ஏளனமாக பேசிக்கொண்டே போறாங்க. உஸ்ஸா தான் மிக உயர்ந்த கடவுள், உங்களிடத்தில் உஸ்ஸா இல்லை என்பதாகலாம் பேசிக்கொண்டு போகக்கூடிய சம்பவம் நமக்கு தெரியும். அப்படிதான் இல்லையா? அப்படி போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான முறையில் வேதனையில் இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரே களைப்பு, மிக கடுமையான வேதனை, முகங்கள் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறது, உடல் முழுவதும் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சஹாபாக்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது, அன்பார்ந்த சகோதரர் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வன்சரஃப அன்ஹுல் முஷ்ரிகூன். கடுமையான வேதனையில் இருக்கும்போது நபி அவர்கள் கேட்டார்கள், இப்பொழுது முஷ்ரிக்கீன்கள் திரும்பி வருவார்கள், காஃபு ஐயர்ஜிஉ, அவர்கள் திரும்பி வந்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். மையத்ஹபு ஃபீ இஸ்ரிஹிம், அவர்கள் வந்தால் என்னோடு நிற்பவர்கள் யார் என்பதாக கேட்டார்கள். என்னோடு நிற்பவர்கள் யார்? யார் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் கடுமையான முறையில் வேதனை கொடுக்கப்பட்ட பிறகும், கடுமையான முறையில் சிதைக்கப்பட்ட பிறகும், பற்கள் உடைக்கப்பட்ட பிறகும், தன்னுடைய உடல்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆன பிறகும் களைப்பாக இருந்து சோர்வாக இருந்து எப்படா ஓய்வு கிடைக்கும் என்ற நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இப்பொழுது அந்த முஷ்ரிக்கங்களை எதிர்த்து நிற்பவர் யார் என்று கேட்கும் பொழுது, ஃபன்ததப மின்ஹும் 70 ரஜுலன் قال كان فيهم ابو بكر وزبير. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்தில் சொல்லுவார்கள், உர்வத் இப்னு ஜுபைர் இடத்திலே, உர்வத் இப்னு ஜுபைர் யாரு? மகன், ஜுபைர் ரலியல்லாஹு மகன். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது காலத்தில் உர்வா இப்னு உக்தி, என்னுடைய சகோதரியின் மகனே. யார் சகோதரி? யாரு? அஸ்மா பின்த் அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப கேட்குறாங்க, சொல்றாங்க, உர்வாவே, என்னுடைய சகோதரியின் மகனே, கான அபூக மின்ஹும் ஜுபைர் வ அபூ பக்கர். நபி அவர்கள் அந்த சமயத்தில், இக்கட்டான சமயத்திலே அழைத்த பொழுது 70 சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றார்கள் போர் செய்வதற்காக. அதில் 2 நபர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை சிறப்புப்படுத்தி ஒரு வசனத்தை இறக்குகிறான்.
அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி வர்ரசூலி மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹ். கடுமையான முறையிலே பாதிக்கப்பட்ட பிறகும் தன்னுடைய உடலில் சக்தியே இல்லை என்று சொன்ன பிறகு ஓய்வு மட்டுமே தீர்வாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் அழைத்த மாத்திரத்தில் பதில் கொடுத்தவர்களுக்கு மிக பெரும் கூலி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கினார். பாரத சகோதரர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு பெரிய தியாகம். அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பின்னால் வந்து நின்றார்கள். நாம எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன காரியங்கள் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம்? ஏதாவது ஒரு சின்ன ஓய்வாக இருந்தால், களைப்பாக இருந்தாலும் தொழுகை கிடையாது. அதனாலயா தொழுகை கிடையாது. ஏதாவது ஒரு களைப்பாக இருக்கிறது, தொழுகை விட்டு விடுகிறோம். களைப்பாக இருக்கிறது, குர்ஆன் ஓதுவதை விட்டு விடுகிறோம். ஏன்பா பள்ளிவாசலுக்கு வரல என்று கேட்டால், எனக்கு வேலை செய்து மிகவும் கடுமையான சுமை, களைப்பாக இருக்கிறது, அதனால் ஃபஜ்ருக்கு எந்திக்க முடியல. எத்தனை காரணங்கள் என்பதாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகமாக சாப்பிட்டு விட்டேன் என்பதற்காக ஃபஜ்ருடைய தொழுகையை மிக குறைவாக தொழுவதற்கு ஆசைப்படுகிறோம். குறைவான நேரத்தில் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். என்ன காரணம்? அதிகமாக சாப்பிட்டு விட்டோம் என்பதற்காக, களைப்பாக இருக்கிறது என்பதற்காக. நம்முடைய மனோநிலை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன்? சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? இது நம்முடைய உணர்ச்சியை தூண்டுவதற்காக அல்ல. அவர்கள் நபி அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக வந்தார்கள் என்ற செய்தி நமக்கு தரக்கூடிய பாடம் என்னென்று சொன்னால், நான் களைப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் பதிலளிப்பேன் என்பதுதான். பாங்கு அழைக்கப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் 5 வக்து நேரமும் அழைக்கப்படுகிறது. ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்பதாக அழைக்கப்படும் போதெல்லாம் நான் வியாபாரத்தை தான் பார்ப்பேன் என்று சொல்லி, அல்லது தூக்கம் தான் எனக்கு மிகையானது, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகையே சிறந்தது என்று ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறது. ஆனால் எனக்கு தூக்கம்தான் சிறந்தது என்று சொல்லி படுத்து உறங்கி கொண்டிருக்கிறோமே, களைப்பாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோமே. கொஞ்சம் உரசி பார்க்க வேண்டும் அவருடைய நிலையையும் என்னுடைய நிலையும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரசூலுக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்பதை நம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு அதை தான் பறைச்சாற்றுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக அவருக்கு இருந்த மிக பெரும் ஒரு சிறப்பு, நபி அவர்கள் அவரை ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை முன்னறிவிப்பாக செய்தார்கள். நபியர்கள் ஒரு முறை ஹிரா மலையின் மீது நிற்கும் பொழுது அந்த ஹிரா மலை என்ன செய்து, குகை அந்த ஆடுகின்றது. ஆடக்கூடிய அந்த நேரத்திலே ஃபமா அலைக இல்லா நபி அவு சித்தீக் அவு ஷஹீத் வ அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி வ தல்ஹா வ ஸுபைர் வ ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹிராவே அமைதியாக இரு, உன் மீது நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார், ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நபி அவர்களை குறித்தும், சித்திக் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை குறித்தும், மீதம் இருக்கக்கூடிய உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஸுபைர் வ ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் அனைவரையும் நபி அவர்கள் ஷஹீத் என்கின்ற தரத்தில் அந்த நேரத்தில் முன்னறிவிப்பு செய்தார்கள். அப்படிப்பட்ட முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு சஹாபி அதே போன்று ஷஹீதானார். அதே போன்று ஷஹீதானார் என்கின்ற செய்தியை வரலாற்று சம்பவங்கள் மூலமாக நம்மால் தெரிய முடிகிறது. இதே போன்ற ஏராளமான சிறப்புகள் இவருக்கு இருக்கிறது. இன்னும் 2-3 சிறப்புகள் இருக்கிறது. என்றாலும் கூட இவர் போரில் செய்த திறமைகளை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவருடைய திறமை என்பது ஏற்கனவே பார்த்தோம். சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு வீரமிக்கவராக வளர்த்திருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். இவர் பத்ருடைய போர்க்களம், நமக்கு தெரியும். முஸ்லிம்கள் குறைவாக இருந்தார்கள், குறைஷி அந்த கூட்டத்தார்கள் காஃபிர்கள் அதிகமாக இருந்தார்கள், போர் கடுமையாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சமயத்திலே ஜுபைர் அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் போர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வீரத்தோடும் தீரத்தோடும் திறமையோடும் வலிமையோடும் போர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த களத்தில் ஒருவனை பார்க்கிறார்கள். அவன் பேர் உபைதத் இப்னு சயீத் இப்னு ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனை பார்த்தார்கள். அவன் யாரு? வஹுவ முதஜ்ஜிஜும் லா யுரா மின்ஹு இல்லா ஐனா. அவனை பார்த்தால் உடல் முழுக்க கவச ஆடை அணிந்திருக்கிறான். சொல்லுகின்றார்கள், அவனுடைய கண்ணை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. அவனுடைய கண்ணை தவிர வேறு எதுவும் தெரியல, எல்லாத்தையும் மறைத்து இருக்கிறான். அவன் சொன்னான், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து எதிரே நின்று சொல்கிறான், அனதா அபூதாத்தில் கர்ஷ், நான் தான் மக்களிலேயே பலமிக்கவன். அந்த குறைஷி கூட்டத்தில், காஃபிர் கூட்டத்தில் மிக பலமிக்கவனாக இருந்தவன் இவன். யாரு? உபைதத் இப்னு சயீத் இப்னு ஆஸ். அவன் திறமை மிக்கவன் தான், வலிமை மிக்கவன் தான். அந்த தைரியத்தில் சொல்லுகிறான், அன அபூதாத்தில் கர்ஷ், நான் தான் மக்களிலேயே மிக பலமிக்கவன் என்று பெருமையாக பேசினான். உடனே சொல்லுகிறார் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள்,
ஃபஹமல்து அலைஹி பிஅனஸா, ஈட்டி என்னுடைய கையில் எடுத்தேன். ஃபதஅன்துஹு ஃபி ஐனைஹி, அவனுடைய கண்ணை நோக்கி வீசினேன், அவனுடைய கண்ணிலே நிலை குத்தி நின்றது. ஃபமாத், அவன் மரணம் அடைந்து விட்டான். قال هشام فأخبرت أن الزبير قال وضعت رجلي عليه ثم تمتعت. பிறகு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அவனுக்கு பக்கத்தில் நின்று அவனுடைய முகத்தில் காலை வைத்து உருவிய பொழுதும் அது மிக உறுதியாக மாட்டிக்கொண்டிருந்தது. அவர்கள் மிக வலிமையோடு உருவினார்கள். பிறகுதான் அந்த ஈட்டி அவருடைய கைக்கு வந்தது. فكان الجهد أن نزعتها وقد انثنى طرفاها, அந்த குத்திய அந்த ஈட்டி இரண்டாக பிளந்திருந்தது என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு திறமை உள்ளவர் என்பதை பார்க்க வேண்டும். அவன் பெருமை அடித்தான். ஆனால் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் பெருமை அடிக்காமல் அந்த ஈட்டியை வீசினார்கள். அவருடைய உடலில் எல்லா பாகமும் மறைந்திருந்தது, கண்ணை தவிர. அந்த கண்ணை நோக்கி வீசினார்கள். கண்ணை போய் குத்தியது. அந்த கண்ணை அந்த ஈட்டி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. அது எடுப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது எடுக்கவே முடியவில்லை. காலை முகத்தில் வைத்து அதை அழுத்தி அந்த ஈட்டி எடுத்தார்கள். அந்த ஈட்டியை பார்க்கும் பொழுது இரண்டாக பிளந்திருந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வீரம் அந்த பத்ருடைய போர்க்களத்திலே நிகழ்ந்தது என்ற செய்தியை வரலாற்று செய்திகளை பார்க்கும். அந்த ஈட்டியை பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈட்டியை கேட்டார்கள். யாரிடமிருந்து? ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து அந்த ஈட்டியை கேட்டார்கள். ஃபலம்மா குபித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதஹா, நபி அவர்கள் இறந்த பிறகு தும்ம தலபஹ அபூபக்கர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வாங்குறாங்க. வாங்கி அதை கொண்டு போர் புரிகிறான். பிறகு ஃபலம்மா குபித அபூபக்கர், அபூபக்கர் மரணிக்கிறார். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வாளை வாங்குகிறார்கள். வாங்கி அதை கொண்டு போர் புரிகிறார்கள். ஃபலம்மா குபித உமர், உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். சும்ம தலபஹ உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வாங்குகிறார்கள். அதை கொண்டு போர் புரிகிறார்கள். பிறகு அவரும் மரணித்து விடுகிறார். அலி ரலியல்லாஹு அவர்கள் அதை வாங்கி அதை கொண்டு போர் புரிகிறார்கள். ஃபதலபஹ அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ஃபகானத் இன்தஹு ஹத்தா குதில், இறுதியாக அது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, யார் இது? மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து கடைசியாக இருந்தது என்ற செய்தியை பார்க்கும். இத்துணை ஹலீஃபாக்கள், நபி அவர்கள் முதல் கொண்டு இத்துணை ஹலீஃபாக்களும் அவருடைய வாளை வைத்திருந்தார்கள் என்கின்ற செய்தியை அவருடைய சிறப்பாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ பத்ருடைய போரில் அவருடைய திறமை இந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு போர் எருமுக் யுத்தம் தெரியுமா இல்லையா? எருமுக் யுத்தம் சிரியாவிலே தொடர்ச்சியாக பல யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்தது. அதில் மிக முக்கியமான ஒரு யுத்தம் தான் எருமுக் யுத்தம் என்று சொல்வார்கள். இந்த யுத்தத்தில் இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மிக பெரும் படை எதிரே மிக பெரும் படை நிற்கிறது. முஸ்லிம்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். முன்னிலையிலே ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் மிக கடுமையான வீரரா இல்லையா, திறமை மிக்கவரா இல்லையா, அவரை முதலாவதாக நிற்க வைத்தார்கள். நிற்க வைத்தது மட்டுமல்ல, அவருடைய வீரத்தை புரிந்து கொண்டு சொன்னார்கள், கால அலி ஜுபைர் அலா தசுத்து ஃபனுசுத்து மஅக், ஜுபைரே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் வருகிறோம். நீங்கள் முன்னேறி செய்தால் எங்களுக்கு தைரியம் வந்துவிடும், நாங்கள் உங்களுக்கு பின்னாலே வந்து விடுவோம் என்று சொல்லி அந்த மக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இன்னி இன் ஷதத்து கதப்து, நீங்கள் என் பின்னால் வருவீர்கள் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள் என்பதாக அர்த்தம். நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள். ஏனென்றால் ஃபகாலு லா நஃஅல் ஃபஹமல அலைஹிம் ஹத்தா ஷக்க சுஃபூஃபஹும், என்னென்று சொன்னால் அவர் கடுமையாக விரைந்து அந்த போரிலே அதாவது அவருடைய சாகசங்களும் திறமைகளும் மிக வேகமாக இருக்கும், யாரும் அவருக்கு ஈடாக வர முடியாது. எனவே தான் இந்த வார்த்தையை அவர் சொன்னார். அப்போ அந்த மக்கள் சொன்னார்கள், லா நஃஅல், நாங்கள் உங்கள் பின்னாடி வந்து விடுவோம் என்று சொன்னபோது ஃபஹமல அலைஹிம் ஹத்தா ஷக்க சுஃபூஃபஹும், அவருடைய வாளை ஏந்தி கொண்டு அந்த சஃப்புகளை எல்லாம் அந்த வரிசைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டு வாள்களை கொண்டு வீசிக்கொண்டு அப்படியே எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு போகிறார். ஃபஜாவஸஹும் வமா மஅஹு அஹது, அவரோடு யாரும் வரல, யாரும் அவரோடு வரவில்லை. அவர் மட்டும் தன்னந்தனியாக அந்த கூட்டத்திலே சஃப்புகளை எல்லாம் பிளந்து கட்டி கொண்டு போகின்றார். போய்கொண்டே இருக்கிறார். இறுதியாக அந்த சஃப்புகளை முடிவடைந்து விடுகின்றது. அந்த கூட்டத்திற்கு அப்பால் சென்று விடுகின்றார். அந்த இடத்துக்கு அந்த பக்கம் போகக்கூடிய அளவிற்கு மிக வேகமாக அனைவரையும் வெட்டி சாய்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். சும்ம ரஜஅ முக்பிலன், பிறகும் அதே வேகத்தில் வரக்கூடிய சமயத்திலே ஃபஅஹது பிலிஜாமிஹி ஃபதரபூஹு தர்பத்தைன், அப்படி வரக்கூடிய சமயத்திலே அவருடைய தோள்பட்டையில் 2 வெட்டுக்கள் விழுகிறது, கடுமையான வெட்டுக்கள், 2 வெட்டுக்கள் விழுகிறது. தர்பத்துன் அலா ஆத்திகிஹி பைனமா தர்பத்துன் தர்பஹு பியௌமில் பத்ர், அது ஒன்றே தோள்பட்டையிலே இன்னொன்று முதுகிலே விழுகின்றது என்ற செய்தியை யார் சொல்கிறார்? உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். உர்வத் இப்னு ஜுபைர் யாரு? மகன், ஹதீஸ் அறிவிப்பான் சொன்னமா இல்லையா? இவருடைய எல்லா சம்பவங்களையும் அறிவிக்கக்கூடியவர் யார் தான்? உர்வா தான். உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள்.
அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். மேலும் இன்னொரு வெட்டுக்காயம் இருந்தது. தர்பத்தன் தரபஹா யௌம் பத்ர், பத்ருடைய களத்தில் ஒரு வெட்டுக்காயம் இருந்தது. மற்ற 3 வெட்டுக்காயங்கள் ஃபகுன்து அத்கிலு அஸாபிஇ ஃபி தில்க தர்பாத்தி அல்அபு வ அனா ஸுகர், நான் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது. யார் சொல்கிறா? உர்வத் இப்னு ஸுபைர் சொல்றாரு, நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது அந்த பத்ரு போரில் அவர் வெட்டுக்காயப்பட்டாரா இல்லையா, அந்த காயத்திலே என்னுடைய கையை விட்டு விளையாடி கொண்டிருப்பேன். வகான மஅஹு அப்துல்லா இப்னு ஸுபைர் வப்னு 10 சினீன ஃபஹமலஹு அலா ஃபர்ஸ், அப்பொழுது அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு 12 வயது இருந்தது என்பதாக சொல்கின்றார். சிந்தித்து பாருங்க, அவருடைய போருடைய அந்த திறமை என்பதை தாண்டி அவர் எந்த அளவுக்கு அவருடைய உயிரை கொடுப்பதற்கு முனைந்தார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதாவது மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நாங்கள் பின்னாடி வருகிறோம் என்று சொல்லும் பொழுது அவர் பின்வாங்கல, பயந்து ஓடல, தனியாளாக முன்னோக்கி சென்றார். என்ன காரணம்? அவருக்கு உயிரின் மீது பயம் கிடையாது. அவர் உயிர் போவதை, ஷஹீதாவதை விரும்பினார்கள். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், முஃமின்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதியை பெற்றிருக்கிறார்கள், விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். என்னத? சொர்க்கத்தை அவருடைய உயிருக்கும் அவருடைய பொருளாதாரத்திற்கும் பகரமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சொர்க்கத்திற்கு பகரமாக அவருடைய உயிரையும் அவருடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ்விடத்திலே விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதற்கு முழு தகுதி யாருக்கு தான் வரும்? சஹாபாக்களுக்கு தான் வரும். சஹாபாக்களுக்கு தான் வரும். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்தார்கள், பொருளாதாரத்தை காலுக்கு கீழாக நினைத்தார்கள், பொருளாதாரத்தை காலுக்கு கீழாக நினைத்தார்கள், அற்ப பொருளாக நினைத்தாங்க. அதுதான் உமைர் பின் வஹப் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவம், ஹப்பா பின் அரத் ரலியல்லாஹு அவருடைய வரலாற்று சம்பவம் நமக்கு தெரிவிக்கிறது. பொருளாதாரத்தை கண்டு பயந்தார்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கூலி கொடுக்காமல் போய்விடுவானோ என்று பயப்படுகிறேன் இந்த பொருளாதாரத்தை பார்த்து. அன்பார்ந்த சகோதரர்கள், சிந்தித்து பார்க்கணும். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக பொருளாதாரத்தை இழக்க வேண்டும், என்னுடைய உயிரை கொடுப்பதற்காகவும் நான் தயாராக இருக்க வேண்டும் என்பதை நம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அந்த சஹாபாக்கள் செய்தார்கள், தியாகம் செய்தார்கள், தன் உயிரை கொடுப்பதற்கு முனைந்தார்கள். ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் உரசி பார்த்தால், பெரிதளவில் உரசி பார்க்க தேவையில்லை, நம்முடைய தியாகம் எப்படி இருக்கிறது? என்னுடைய குழந்தை, என்னுடைய பையன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தியாகம் செய்வதற்கு வீட்டிலே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு தயக்கமாக இருக்கிறது. எப்படி அனுப்ப முடியும்? அவனுடைய வாழ்க்கை அவனை பார்க்காமல் இருக்க முடியாதே என்று சொல்லி இப்படி பல வீடுகளில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்கள், சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக முன்னால் சென்ற இமாம்களுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நமக்கு கண்ணீரை வரவழைக்கிறது. உணவு இல்லாமல், உடை இல்லாமல், வீடு இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் எத்தனை நாட்கள் பயணம் செய்து கல்வியை கற்றுக்கொண்டு வந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் அடைந்த சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் செய்த தியாகத்தை ஈடாக நாம் வைத்து பார்க்கும் பொழுது நாம் அணுவளவும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்யவில்லை என்பதாக நமக்கு விளங்குகிறது. சிந்தித்து பாருங்க, எத்தனை பேர் இந்த தாடியை அழகிய முறையில் வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதனுடைய வழிமுறையின்படி மிக நீளமான முறையிலே வளர்த்து கொண்டு அதை சிரைக்காமல், அதை வெட்டாமல் அல்லது ட்ரிம் செய்யாமல் எத்தனை நபர்கள் நபியர்களுடைய அந்த சுன்னாவின் அடிப்படையில் வைத்திருக்கிறோம். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? முகத்திற்கு அழகாக இல்லை, எதை தியாகம் செய்கிறோம்? அற்ப முடியை கூட தியாகம் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காலுக்கு கீழாக, கரண்டை கால்களுக்கு கீழாக ஆடை இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி போடுகிறேன் என்று கேட்டால் இன்றைய ஃபேஷன் அப்படிதான் போட வேண்டும். முன்னொரு காலத்திலே பேண்ட்டு அதை இறுக்கமாக போட்டுக்கொண்டிருந்த இளைஞர்கள் இன்றைக்கு விசாலமாக தொழுதுலும் போடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். கேட்டால் இதுதான் ஃபேஷன். இன்றைக்கு இந்த யூதர்கள் எதை முற்படுத்துகிறார்களோ, எதை போடுகிறார்களோ அதையே வழியாக பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் சமூகத்தை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தியாகம் செய்ய வேண்டும். மார்க்கம் எதை சொல்கிறதோ அதுதான் என்னுடைய வழி, அதுதான் என்னுடைய மார்க்கம், அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே தவிர அதை தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு கண்ணியமாக, சிறந்ததாக, ஸ்பேஷனாக தெரியக்கூடாது என்பதை ஒவ்வொரு மனதிலே ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். உயிரை நாம் விடுவதில்லை, உயிரை விடுவதற்கு சொல்வதில்லை, மாறாக பொருளாதாரத்தை கோடி கோடியாக கொட்ட சொல்லவில்லை.
மாறாக மார்க்கத்தை முடிந்த அளவுக்கு அழகிய முறையிலே சிறந்த முறையிலே தியாகம் செய்து பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. இதை ஒருவர் நல்ல முறையிலே புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்ந்தார் என்று சொன்னால் எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அதே போன்றுள்ள பொருத்தத்தை நீங்களும் நானும் பெற முடியும் என்கின்ற உயர்ந்த உபதேசத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.